தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி பற்றி நாடாளுமன்றத்தினுடைய தற்போதைய இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் கட்டாயமாக விவாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் முக்கியமான டிமாண்டை வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் ஆளும் கட்சி கொடுத்ததுக்கு பிறகு ரொம்ப காட்டமான, ரொம்ப வலுவான, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, ரொம்ப ஆழமான சில வாதங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. இது அவ்வளவும் அவை குறிப்பில் இடம்பெற்று இருப்பது உண்மையிலே ஆளும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி தான். ரெண்டாவது, இந்திய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரிக்கும் கூட ஒரு டிராபேக் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை, குறிப்பாக ராகுல் காந்தி வச்சிருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனிக்கத்தக்க ஒரு பாயிண்ட்ஸாக இருக்குது. அது உண்மையிலே பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் சொல்லி ஆகணும். அதோட பின்னணி பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ராகுல் காந்தி அழகாக அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஸ்பேஸில் அவர் பேசுறதுக்கு சபாநாயகர் அனுமதிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்த உடனே அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்களில் RSS எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய வேந்தர்கள் எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த பாலிடிக்ஸ் மாணவர்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உடனே சபாநாயகருக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுக்கும் ஒரு பதட்டம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க, அது பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட பதட்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ரைட், ஓகே, டப்புன்னு சப்ஜெக்ட்டுக்கு வராரு. அவர் RSS தான் ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இப்போ இவங்க ஒரு 3 விதமான சிஸ்டத்தை வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தை ஃபுல்லாக கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, டெமோக்ரட்டியை கைப்பற்றணும், இந்திய ஜனநாயகத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை செய்யறாங்க. அடுத்ததா, அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸை கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை RSS தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வராங்க. அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை இவங்க கைப்பற்றி வச்சிருக்க அந்த விதம் அப்படிங்கிறது. எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க வானளவு அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி நியமிக்கப்படுறாரு அப்படிங்கிறத கேள்வி எழுப்புறாரு. எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் செய்யப்படுற விஷயத்துல ஏன் உங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவின் மீது நம்பிக்கை இல்லாம போச்சு, ஏன் தலைமை நீதிபதியை நீங்க அந்த பேனல்ல இருந்து நீங்க நீக்கினீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரைஸ் பண்றாரு. அவர் ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர்கள் எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னா, 3 பேர் கொண்ட அந்த பேரல், அந்த கமிட்டி தான் நியமனம் செய்யுது. அதில் பார்த்தீங்கன்னா தற்போதைய இருக்க சட்டம் 2023 திருத்தப்பட்ட சட்டம் தான். அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்றத்தினுடைய லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், பிறகு இந்தியாவின் பிரதமர், ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பாஜக 2:1 காங்கிரஸ் 1 அப்படி 2:1 அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவோட கைதை ஓங்கி இருக்கு. ஸோ அதை தான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. அதை அவர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஆளும் கட்சிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், எதிர்கட்சிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், இன்னொன்று இந்த சிஸ்டத்தில் இல்லாமல் வெளியில் ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடிய நீதித்துறைக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அது இருந்துச்சு. அதை பாஜக மோடி தான் மாற்றினார் அப்படிங்கிறது நம்மளா தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை ரைஸ் பண்ணுறாரு. ஏன் நீங்கள் சிஜேவை நீக்கினீங்க அப்படின்றத கேட்குறாரு. ரெண்டாவது, நீக்கினது மட்டும் இல்லாமல் அவருக்கு அதிகபட்ச அதிகாரத்தை நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதாவது ஒரு தலைமை நீதிபதி பதவி காலத்தில் அவர் மீது ஏதாவது முறைகேடுகள் புகார் அவரை தண்டிக்க முடியாத அளவில் நீங்க சட்டத்தை வடிவமைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நம்ம மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் பேசிட்டு இருக்கும்போது அவர் அதை குறிப்பிட்டார். எப்படின்னா, தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரை பாஜக நியமனம் செய்யும் போது அதனால அவருடைய அந்த பின்விளையை நினைச்சு அவர் பயந்தாரு. அப்படி அவர் பயத்தை போக்கும் விதமாக தான், நீங்க வாங்க, உங்களுக்கு முழு சட்ட பாதுகாப்பு நாங்கள் தரோம், அதுக்கேற்ற மாதிரியான சட்டத்தில் நாங்கள் திருத்தத்தை செய்கிறோம், அது அப்படி ஒரு விஷயத்தை இன்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமை பீடத்துக்கு வந்தார் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கும்பொழுது, நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அதை தான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரு, ஏன் இந்த அளவுக்கான ஒரு அதிகாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க? இதுக்கு முன்பு இந்திய அரசியல் வரலாற்றில் அந்த மாதிரி எந்த ஒரு ஆளும் அரசும் எலெக்ஷன் கமிஷனருக்கு இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்ததே கிடையாது, இதை ஏன் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கிறாரு. தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற நியமனம் அப்படிங்கிற வரும்போது நீங்களும் சரி, அமித்ஷாவும் சரி ரொம்ப தெளிவா இருக்கீங்க, யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னிப்பா இருக்கீங்களே, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கேட்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு சட்ட திருத்தத்தை செஞ்சாங்க. அது என்னன்னா, பூத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடந்ததுக்கு அப்புறம் 45 நாட்கள் மட்டும் தான் அந்த பூத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதை பதிவு செய்யக்கூடிய அந்த சிசிடிவி கேமரால அந்த ஃபுட்டேஜஸ் இருக்கும். 45வது நாள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜ் அழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை செஞ்சாங்க. இந்த சட்ட திருத்தம் எதுக்காக செஞ்சாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏடிஆர் தெரியல, ஜனநாயக சீர்திருத்த சங்கம், அந்த அமைப்பு பல வழக்குகள் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க, நிறைய நீதியும் பெற்றிருக்காங்கிறது முக்கியமான விஷயம். அந்த அமைப்பு தொடுத்த வழக்கு தான். அந்த வழக்கில் தான் என்னன்னா, இந்த மாதிரியான இந்த சிசிடிவி காட்சி சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை வாங்குறாங்க. அப்படி வாங்கும்பொழுது தான் அவசர அவசரமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இவ்வளவு நாட்கள் மட்டும் தான் கேமரால பதிவாயிருக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சேவ் பண்ணி வச்சிருப்போம், அதன் பிறகு அது டெலீட் செய்யப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டத்தை ஏன் நீங்க
கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப காட்டமாக எழுப்புறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு. அதாவது நீங்கள் இவிஎம் பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இந்த இவிஎம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட வந்து எல்லாராலையும் வந்து ரீச் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. அதில் இவிஎம் மீது பலருக்கு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான். ஆனால் இன்றைக்கி அது அவங்களுக்கே எதிராக திரும்ப அப்படிங்கிறத நம்ம பேசியாகணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இவிஎம் மீது நம்பகத்தன்மை பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதை எல்லாரையும் அணுகிற மாதிரி அதுக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சியாக வந்து நீங்கள் காட்டணும், அதை பற்றி நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக இங்கே பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசுகிறாரு. அது என்னன்னா வந்து வாக்காளர்கள் பட்டியல் சம்மந்தமான விஷயம். அதாவது வாக்காளர்கள் பட்டியலில் நீங்கள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஹார்ட் காப்பி கொடுக்குறீங்க, சாஃப்ட் காப்பி வேணும், மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா மிஷின் ரீடபிள் இருந்தால் தான் ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை அப்படி கொடுக்காம எல்லாராலுமே தெளிவாக ரீச் பண்ணி படிக்கிற மாதிரியான ஃபார்மெட்டில் கொடுக்காம அது வந்து அதை கொஞ்சம் ஹார்டாக வச்சுருக்காங்க, படிக்க முடியல, ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் எங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரல் ரோல் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அது வந்து ஒரு மாதத்துக்கு முன்பே வேணும் அப்படிங்கிறத கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் தான் பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் திரும்ப ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பல இடங்களில் பார்க்குறோம். அப்புறம் வந்து நிறைய புகார், இதெல்லாம் முக்கியமான கோரிக்கை வைக்கிறார். அப்புறம் நிறைய புகார் வைக்கிறார். ஹரியானாவில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஃபாரினர் சேர்ந்த மாடல், அந்த பெண் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட 200 இடத்துல வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. எப்படி அந்த ஃபோட்டோ இடம் பெற்றுச்சு அப்படிங்கிறத கேட்குறாரு. அதே மாதிரி ஹரியானா எலெக்ஷனுக்கு உத்தரப்பிரதேசம் வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாரு. அப்புறம் வந்து பீகாரில் நீங்கள் எஸ்ஐஆர் செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறீங்க. செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்களே. இப்போ அப்படி இருக்கும்போது உங்களுடைய எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியோட அந்த நம்பகத்தன்மை என்ன, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை ரைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகள் எழுப்புறாரு. இதை வந்து அவர் மட்டும் எழுப்பல, எல்லாருமே எழுப்புறாங்க. சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவும் வந்து ரொம்ப கிளியராக வந்து ஏன் வந்து அந்த நீங்கள் பேனலை மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அந்த எலெக்ஷன் கமிஷனரை விசாரிக்க முடியாது நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சட்டத்தை நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவில் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு வெல்டான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது கவனிக்கலாம். இந்த சப்ஜெக்ட்லாம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன்னா, இதனால் வரையும் இந்த பிரச்சனையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு தனியாக ஒரு வெளியில் வந்து ஒரு அரங்கத்தில் நடத்திட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் நாடாளுமன்றத்தில். ஏன்னா இது அவ்வளோ வந்து அவை குறிப்பில் இடம்பெறக்கூடிய விஷயம். இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் பாஜக எலெக்ஷன் கமிஷனை வந்து நடத்திட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு நோக்கம் என்னன்னா, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை திருடுவது, வாக்கு திருட்டு ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத அவர் பல இடத்துல வலியுறுத்தி இந்த கருத்துக்களை கோட் பண்றாரு. அவர் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நீங்கள் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாரு. கிளியரான ஸ்பீச் அவர் கொடுத்துட்டாரு. என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு முக்கியமான டைமென்ஷன் கூட. ஸோ இதோட கவுண்டர் பாலிடிக்ஸாக வந்து பாஜக எம்பி திரு நிஷிகாந்த் துபே அவர் ஆரம்பிக்கிறார். அவரும் சில வேல்டான பாயிண்ட் வைக்கிறார், மறுக்க முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, 2005 காலகட்டத்தில் அன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் செஞ்சது யாரு? சோனியா காந்தி அவர்கள். உங்களுடைய தாய் தான் நியமனம் செஞ்சாங்க. அவங்க அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க எப்படி நியமனம் செய்ய முடியும்? அன்னைக்கு இருந்து நவீன் சாவ்லாவை நியமனம் செஞ்சது யாரு? உங்களோட தாய் தான் நியமனம் செஞ்சாங்க. அவங்க எப்படி அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க? அவங்களால அதை எப்படி செய்ய முடிச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டி இந்திரா காந்தியை குறிப்பிட்டு பேசும்பொழுது, நீங்கள் குடியரசுத் தலைவரை ரப்பர் ஸ்டாம்பை மாத்திரம் வரலாறு கொண்டவங்க நீங்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல அமைப்புகளை வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் நீங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா தலைமை நீதிபதியாக யார் வரணும், ஹைராரிக்கில் இவர் தான் வரணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதை பைபாஸ் பண்ணும் விதமாக உங்களுக்கு வேண்டப்பட்டவரை கொண்டு வந்து நீங்கள் சிஜே உட்கார வச்சிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுடைய கடந்த கால ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அவர் சொல்கிறது அப்சல்யூட்லி நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து அறிவு நேர்மை கொண்டவர்கள் கட்டாயமாக நம்ம ஏற்றுக்கணும். காரணம் வந்து என்னன்னா, இன்னைக்கு பாஜக செய்யக்கூடிய இவ்வளோ விஷயத்துக்கும் அவங்களுடைய பாஸ் யாருன்னா காங்கிரஸ் தான். அவங்க செஞ்ச அந்த விஷயத்தில் பயணப்பட்டு வந்தவங்க தான். அன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ஜனநாயகத்தினுடைய விதிமீறல் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு பாஜக அதையும் செய்கிறாங்க, கூடுதலாக மதவாத அரசியலும் செய்கிறாங்க. அன்னைக்கு இருந்து காங்கிரஸ்ல மதவாத பாலிடிக்ஸ் இல்லை, இன்னைக்கு இவங்க கூட மதவாத பாலிடிக்ஸ் ஆட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி எல்லா நிர்வாக ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து இவங்க பைக்கர் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா நிர்வாக ஸ்ட்ரக்சரையும் வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே சரி. இறுதியாக நம்ம எதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, காங்கிரஸோ பாஜக இதெல்லாம் அனைத்துமே கட்சி. நாளைக்கு இந்த இடத்துல வந்து நாளைக்கு 50 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 100 வருஷத்துக்கு அப்புறம் வெவ்வேறு கட்சியில் தோன்றலாம், வரலாம், ஆட்சிக்கும் வரலாம், மாறலாம், போகலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் இந்தியாவுக்குன்னு வடிவமைக்கப்பட்டிருக்க இந்த சிஸ்டம்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். சிஸ்டம் வயலேட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வளர்ந்த நாடுகளுடைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அமெரிக்கா பார்க்குறோம், இஸ்ரேலை பார்க்குறோம். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா வந்து காசால மிகப்பெரிய இன அழிப்பு செஞ்ச போர் குற்றவாளியாக தாங்க இருக்காரு இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நெதன்யாகு அவர்களே அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அவர் மீதான நம்பிக்கை மோசடியாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு அவர் அதிபர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கடிதம் கேட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட மன்னிப்பு கடிதம் ஏற்கப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அவரால் அடுத்து தொடர முடியும். இல்லாட்டி அவர் வந்து நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரோட பதவி பறிக்கப்படும் அப்படின்ற இடத்துல இருக்காரு. இதே மாதிரி தான் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் சிக்கல் இருக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடங்களையுமே வந்து சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது யார் வேணால் ஆட்சிக்கு வரலாம் போகலாம், அந்த சிஸ்டத்தை ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ
இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை வயலேட் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரீசெண்டில் நம்ம பார்த்தோம், நாட்டினுடைய 2வது குடிமகன், அதாவது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள், அவருக்கு என்ன ஆச்சு நம்ம பார்த்தோம். சர்ச்சையான முறையில் திடீர்னு அவர் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறாரு. அந்த மாதிரி வரலாறு இதுவரை நடந்ததே கிடையாது. அப்படி ஒரு பிரிவு உபச்சார நிகழ்ச்சி அவருக்கு நடத்தப்படலை. அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. ஜஸ்ட் ஒரு ட்வீட் பண்ணிட்டு போறாரு. அவர் தலைமறை ஆயிட்டாரு. அவர் ரீச் பண்ண முடியல. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அப்போ இவங்க நினைச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. ஸோ வந்து ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்திரா காந்தி நம்ம பார்த்துருக்கோம், ராஜீவ் காந்தி பார்த்துருக்கோம், காங்கிரஸுடைய கடந்த கால வரலாறு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த பாலிடிக்ஸ், மோடி தலைமையான இந்த பாஜக, இந்த இந்திய அரசு அப்படிங்கிறது ரொம்ப வியப்பில் ஆழ்த்துது. பல நீதித்துறைகளில் நீதி விஷயங்கள் அவங்க தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தமாக தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லா சிஸ்டத்தையும் வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம RSS வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை ஃபுல்லாகவே கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு யாரும் அந்த இடத்துக்கு வந்தாலும் சிஸ்டம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிடிக்ஸ் நோக்கி போகிறாங்க. நாளைக்கு காங்கிரஸே இன்கேஸ் 2024 ஆட்சி மாற்றம் வரும்னு நினச்சோம், ஆனால் நடக்கல. 2029 நடந்ததுன்னா ஆட்சி மாற்றம் வந்தால் கூட அவங்களால அது ஜஸ்ட் ஆட்சி மாற்றமாக தான் இருக்கும் தவிர காட்சி மாற்றமாக இருக்காது. காரணம் என்னன்னா சிஸ்டம் ஃபுல்லாகவே பியூரோக்ராட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டிலேயே அந்த பிரச்சனை எதிர்கொள்கிறோம். கடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சிஸ்டம் வந்து ரொம்ப வயலேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக RSS ஊடுருவல் இருந்துச்சு அப்படிங்கிற அளவில் இப்பவும் கூட அது சொல்லப்பட்டு விஷயமாக தான் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து அடுத்து ஒரு திராவிட மாடல் அரசு வந்தால் கூட அவங்களால வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்ய முடியல. ஏன்னா இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தாக்கத்தை நம்மளால் உணர முடியுது. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்தை பார்க்குறோம். ஸோ வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த சிஸ்டத்தை எந்த அளவுக்கு வந்து வயலேட் ஆகாமல், எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாமல் அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதை என்ஷூர் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய அனைவரோட பொறுப்பு. அதை செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகை துறையிலையும் செய்வோம், மற்ற ஜனநாயக சக்தியிலும் செய்வோம். எனவே ராகுல் காந்தி பேசின விஷயங்கள், இன்னைக்கு பதிவு செஞ்ச விஷயங்கள் அவ்வளவும் ரொம்ப வேல்யூடான பாயிண்ட். அதே மாதிரி கவுண்டர் பாலிட்டிக்ஸும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்த கட்டமாக அந்த SIR ஆக்டிவிட்டி, பாஜகனுடைய இந்த சிஸ்டம் வயலேஷன் சப்ஜெக்ட்ஸுங்கிறது அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.